உற்சாகத்தோடு நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை நம்மேல் உதிப்பதா, சிறகடித்து பறந்திடுவோம். விசுவாசத்தோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடி மகிழ்வோம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். ஓ, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஓ, உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை எனக்குள் தோனித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் மகிமை எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். எசேபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஆமென். எசேபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது.
உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். ஓ மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. மறுபடியுமாக நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கவியை பாடலாம். எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நமக்குள் தொனிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நமக்குள்ள ஒலிக்கும் போது தேவையில்லாத இறைச்சல்கள் நம்மை விட்டு அகன்று போகும். ஹல்லேலூயா. இப்போ அதிகமாக நமக்குள்ளாக தேவ சத்தம் இல்லாமல் தேவ பிரியம் இல்லாத வேற ஒரு சத்தம் நமக்குள்ள கேட்டுட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அவிசுவாச சத்தமாக இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளை குறித்தே பேசுகிற சத்தமாக இருக்கலாம், போராட்டங்களை குறித்தே பேசுகிற சத்தமாக இருக்கலாம், இல்லை பொறாமையின் சத்தமாக இருக்கலாம், பெருமையின் சத்தமாக இருக்கலாம். இந்த சத்தம் நமக்குள்ள துணித்தா நம்முடைய வாழ்க்கை கீழே நோக்கி தான் போகும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சத்தம் நமக்குள்ள எப்பொழுது துணிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கை எப்படி போகும்? மேலே உயர பறக்க போகிற வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அநேகருக்கு நமக்கு தேவையில்லாத சத்தங்கள் அதிகமாக, தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக, அதை பற்றியே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்குலேருந்து முடிவெடுப்போம், தேவனுடைய சத்தம் மாத்திரம்தான் எனக்குள்ள துணிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை ஒன்றுமே சத்தம் இல்லையா? ஆமென். தேவ சத்தம் மட்டும்தான் எனக்குள்ள தொழிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால என்னாச்சு? உலகமே பாவத்தில் விழுந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால இந்த உலகமே என்னாச்சு? ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. நீங்க விசுவாச பார்வையோடு இந்த வருடத்தை பாருங்க. ஜனவரி 4ஆம் தேதி நாம் நிற்கிறோம். விசுவாச பார்வையோடு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் நான் இப்படிலாம் மாற போறேன். கர்த்தர் என்னை மேலே உயர பறக்க போகிறார். அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்களா இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடலாமா? எசபேலின் சத்தம், சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சொல்லுங்களேன் எல்லாம் சேர்ந்து. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். ஆமென். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மேல உயர பறக்க போய் மேலே உயரே நான் பறப்பேன். உயரே நான் பறப்பேன். உயரே பறப்பேன். உயரே நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில் பறக்கும் காலம். ஆமென். இது செட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஓ, என் மேல் உதித்ததால் உயரங்களில். சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. போன வருஷம் இப்படிதான் பாடணும், ஆனா உயர பறந்த மாதிரி தெரியலங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ஒரு சவுண்ட் வந்துச்சுல, ஹல்லேலூயான்னு. ஹல்லேலூயா. அதாவது தேவன் எல்லா ஜீவராசிகளையும் படைச்சாரு, மனிதனுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை கொடுத்தாராம். ஒரு சுவாமிஜி சொன்னார் யூடியூப்ல பார்க்கும்போது, சிந்திக்கிற ஆற்றல். ஒரு ஆமை அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களால் ஆமையை என்ன பண்ண முடியும்? மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை டேபிள் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு டேபிள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் டக்குன்னு கொண்டு வர முடியும். இந்த ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அப்போது
மேலே உயர பறக்க போகிறேன்னா அதை என்ன பண்ணணும்? விசுவாச பார்வையோடு பார்க்கணும். ஆபிரகாமை வெளியில் கூட்டு வந்து, இந்த பாரு வானத்து நட்சத்திரங்கள் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி விசுவாச பார்வையை தேவன் காட்டுறார். அப்போது அவன் என்ன பண்ணுறான்? ஆமாம், இதே மாதிரி என் சந்ததி பெருக போகிறது அப்படின்னு தன்னுடைய சரீரம் பலனற்ற நேரத்தில் அவன் சிந்திச்சான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எதை பாடினாலும் எதை பேசினாலும் ஒரு விசுவாச பார்வையோடு அடுத்த வருடம், இந்த வருகிற வருடம் நான் இப்படி மாறுவேன் அப்படிங்கிற விசுவாச பார்வையோடு சிந்தையோடு நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடலை கூட